ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 232. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 048. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 2, 6, 7, 9, 3, 1 எடுத்திருந்தேன். ஓகேவா? இதில் வந்து ஒரு போர்டில் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகி போச்சு. நேற்று ரிசல்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 0, 4, 8. நான் 9 எடுத்திருந்தேன், 8 பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 3னா 4, 0னா 1. ஒரு போர்டில் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த நவம்பர் சார்ட் மட்டுமே வச்சு இங்கே ஒரு 3 செட்டு ரிசல்ட் ஏபி, பிசி, ஏசி. ஓகேவா? 3 கம்பேரிஷனுமே ஃபுல்லாகவே இந்த நவம்பர் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நவம்பர் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர். இப்போ நேற்று நம்பர் 048, அதுக்கு முன்னாடி நம்பர் 954. 5, 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு 3 தான் வரும். ஏன்னா இது வரைக்குமே இந்த நவம்பர் மந்தில் இந்த மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. 740, அதுக்கு அடுத்த நாள் 253, 503, அதுக்கு அடுத்த நாள் 453, 370, அதுக்கு அடுத்த நாள் 542. இவங்களா நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 4, 5, 3, 5, 4, 3. இந்த இடத்துலையுமே 3, 4, 5. இப்போ நேற்று பி போர்டு, அதுக்கு முன்னால் பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5, 4ன்னு இருக்கும். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 வரலாம். இந்த 3ன்ற நம்பர் வந்து நான் ஆல் போர்டில் எடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த நம்பர் பி போர்டில் எடுத்துருக்கோம். இது வந்து ஜென்ரலாக எடுக்கிற ஒரு கம்பேரிஷன். 5, 4 இந்த நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிடுது. 5, 4, 3. இங்கே ஓகேவா? 4, 5, 3, 5, 4, 3, 3, 5, 4. இப்போ 5, 4 இருக்கிறதுனால 3 மட்டும் ஃபஸ்ட்டு ஆல் போர்ட்லேயும் அதே மாதிரி பி போர்ட்லேயும் எடுத்துடுறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே நவம்பர் மந்த் சார்ட் படி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று ஏ போர்டு, அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 9, 0ன்னு இருக்கும். இப்போ நேற்று நம்பர் 048, அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 954, 9, 0ன்னு இருக்கா? இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் 9, 0ன்னு பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 4 செட்டு ரிசல்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கணும் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 239, அதுக்கு அடுத்த நாள் 930, அதுக்கு அடுத்த நாள் 612, 919, அதுக்கு அடுத்த நாள் 880, அதுக்கு அடுத்த நாள் 740, இங்கே 829, அதுக்கு அடுத்து 402, அதுக்கு அடுத்த நாள் 832, இங்கே 190, அதுக்கு அடுத்த நாள் 269. 9, 0 ஃபஸ்ட்டு 6ன்னு பாஸ் ஆகிருக்கும். 9, 0 அதுக்கு அடுத்து 7ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ 9, 0 அதுக்கு அடுத்து 8ன்னு பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9, 0, 9ன்னு பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 6, 7, 8, 9 எல்லா நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து 9க்கு அடுத்து எடுத்திங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் 10 தான். 10 நான் வந்து தனித்தனியாக 0, 1ன்னு இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துடுறேன். இது வந்து சிம்பிளான லாஜிக் கம்பேரிஷன் தான். ஓகேவா? 9, 0 நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் 0, அதுக்கு அடுத்த நாள் 6. இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் 0, அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் 0, அதுக்கு அடுத்த நாள் 8. இங்கே 9, 0ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 9. இது வரைக்குமே ஓகேவா? இந்த 27 நாளோ 28 நாளோ ரிசல்ட் வந்து இப்படி தான் பாஸ் ஆகிருக்கு. 906, 907, 908, 909. இப்போ 90 இருக்கிறதுனால 10 வரலாம். 10 நான் தனித்தனியாக 1, 0ன்னு இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்துடுறேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நவம்பர் மந்த் சார்ட் படி இதுவும் வந்து கெஸ்ஸிங் தான். இப்போ நேற்று நம்பர் 048, 8 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்தில் 8க்கு அடுத்து வர நம்பர் வந்து 5, 7. ஓகேவா? அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5, 7ம் எடுத்திருப்பேன். இங்கே 880, அதுக்கு அடுத்த நாள் 740, 584, 832, அதுக்கு அடுத்த நாள் 503, இங்கே 846, அதுக்கு அடுத்த நாள் 744. 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கே 5, 8. இந்த இடத்துல 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போது நேற்று நம்பர் 048. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5, 7 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். அதனால் இந்த 5, 7 இந்த ரெண்டு நம்பருமே எடுத்துரு. இப்போ இன்றைக்கான வீடியோவில் எடுத்துருக்கிற இந்த 3 மெத்தடுமே வந்து ஃபுல்லாக நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஏன்னா நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து எந்த நம்பருமே வரல. நான் வந்து இந்த மந்த்லி சார்ட்டு, ஓகேவா, வீக்லி சார்ட்டு இதெல்லாம் வச்சு எந்த கம்பேரிஷனும் சொல்ல வரல. இந்த மந்தில் எப்படி பேட்டர்ன் படி நம்பர் தராங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி இந்த நம்பர்லாம் எடுத்துருந்தேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனில் கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதனா உங்கள் கெஸ்ஸிங் படி இருக்கிற நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடில் 5, 4 இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆனால் அதுக்கடுத்து 3 வரலான்னு 3 எடுத்துட்டேன். ரெண்டாவது மெத்தடில் 9, 0 நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 எல்லா நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து 10னா அது தனித்தனியாக 1, 0ன்னு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தடில் 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 5, 7 வரலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த எல்லா மெத்தடு கம்பேரிஷன் வச்சு தான் ஏ போர்டில் வந்து 0, 1, பி போர்டில் 3, சி போர்டில் 5, 7, பாக்ஸ் 035, 037, 135, 137, ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 03, 13, பிசி 35, 37, ஏசி வந்து 05, 07, 15, 17.
இப்போ இது எல்லாமே வந்து நான் இந்த நம்பர் சாட் படி சொல்கிற நம்பர் தான். இது உங்கள் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 01, பி போர்டில் 3, சி போர்டில் 5 7, பாக்ஸ் 035 037 135 137, ஏபி பிசி ஏசியில் ஏபி 03 13, பிசி 35 37, ஏசி வந்து 05 07 15 17, ஆல் போர்ட்லேயும் 3 எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.